ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம கிருஷ்ண பரமாத்மா, அதாவது கிருஷ்ணரின் காதல் வாழ்க்கை. கிருஷ்ணருடைய காதல் ருக்மணியுடன் இருந்துச்சா, இல்லை ராதையுடன் இருந்துச்சா, இல்லை ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக காதலிச்சாரா? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டீப்பாக லவ் பண்ண ராதை ஏன் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு? ருக்மணியும் கிருஷ்ணனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராதே கிருஷ்ணன். முதல்ல நம்ம ராதே கிருஷ்ணனுடைய காதல் கதையை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக கிருஷ்ணரை விட 4 வயசு மூத்தவள் தான் ராதை. இந்த ராதையை கிருஷ்ணர் ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக ராதையும் கிருஷ்ணரை லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே அழகாக காதலிச்சிருந்த தருணங்கள் பார்த்திங்கனாக்கா, அவங்க இளமை காலத்தில் கிருஷ்ணர் ராதையுடன் மட்டுமே அவருடைய நாட்களை கழிச்சார். இவ்வளோ அழகாக காதலும் நட்பும் வச்சுட்டு இருந்த ராதை எதனால் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்காமல் அயன் என்ற ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. முன்பு ஒரு காலத்தில் அயன் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்திருக்கான். அவனுடைய பக்தியை கண்டு விஷ்ணு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது அயன் ஒரு முறையாச்சும் லட்சுமி தேவி கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்ன உடனே விஷ்ணு அந்த வரத்தை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்தனை காயப்படுத்துகிறாங்க. பக்தனையே நீங்கள் ஏமாத்துறீங்களான்னு சொல்லிட்டு அயன் அங்கேயே நெருப்பில் இறங்கி அவனுடைய பக்தியை நிரூபிக்கிறான். உடனே விஷ்ணு பகவான், சரி ஒரு அவதாரத்திலையாச்சும் என்னுடைய லட்சுமி தேவியுடைய அம்சமான ஒரு பெண்ணை நீ கண்டிப்பாக திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் வரம் கொடுத்தாரு. அந்த வரத்தின் காரணமாக தான் அயன் ராதையை திருமணம் செஞ்சுக்கிற ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஆனாலும் ராதை என்ன தான் அயனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ராதை மனசுலேருந்து கிருஷ்ணரை யாராலையும் பிரிக்க முடியாது. காலங்கள் போன பிறகு ராதை இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துட போகிறாங்கன்னு அறிஞ்ச ராதை கிருஷ்ணனை பார்க்க கிருஷ்ணருடைய துவாரக அரண்மனைக்கு வரும்போது கிருஷ்ணர் வரவேற்று ராதை கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவே, கிருஷ்ணா, கடைசி காலத்துலையாவது நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய உயிர் உன் மடியில் தான் பிரியணும்னு கேட்கவே கிருஷ்ணர் சரி அப்படியே ஆகட்டும். ராதையின் கடைசி காலங்களில் கிருஷ்ணரோடு இருக்கும்போது கிருஷ்ணர் ராதைக்கு மரணம் நெருங்கிறத அறிஞ்சார். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிக்கிற அந்த இசையில் ராதை கிருஷ்ணருடைய பாதத்தில் படுத்து அந்த இசையை கேட்டுகிட்டே இருக்காங்க. கிருஷ்ணர் கண்களில் கண்ணீரோட புல்லாங்குழலை வாசிச்சுட்டே இருக்கார். இரவு பகல் பாராமல் வாசிக்கும்போது ஒரு நேரம் ராதையின் ஆன்மா அவள் உடலை விட்டு வெளியே கிருஷ்ணரோடவே கலக்குது. உடனே கிருஷ்ணர் அங்கிருந்த புல்லாங்குழலை உடைச்சி தூக்கி எறிகிறார். ஏன்னா சிறு வயதிலிருந்தே ராதையின் மேலே ஆசைப்பட்ட கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதே ராதைக்காக தான், இனிமே எதுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புல்லாங்குழலை உடைச்சி தூக்கி தூரமாக போட்டுடுறாரு. இப்போது நம்ம ருக்மணியின் காதல் கதையை பற்றி பார்க்கலாம். ருக்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ருக்மணி ராதை ரெண்டு பேருமே லக்ஷ்மி தேவியின் அம்சமாகும். ஆனால் ருக்மணியை கிருஷ்ணர் திருமணம் செஞ்சிட்டாரு. ஆனால் ராதையை தான் திருமணம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இப்போ ருக்மணியுடைய கதையை நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய காதல் ரொம்பவே உண்மையாகவும் நேர்மையாகவும் அதிசயமாகவும் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணரை பார்க்காமையே காதலித்த பெண் தான் ருக்மணி. ருக்மணிக்கு மொத்தம் 5 சகோதரர்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து சிசுபாலனை ருக்மணிக்கு திருமணம் செய்ய திட்டந்திட்டுறாங்க. ருக்மணி கிருஷ்ணருக்கு செய்தி அனுப்பவே கிருஷ்ணர் இதை அறிஞ்சு அங்கே அனைவரிடமும் சண்டை போட்டு ருக்மணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு குஜராத்தில் மதவபுரம் என்ற இடத்துல தான் கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் திருமணம் நடந்தது. இவங்க ரெண்டு பேருடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. கிருஷ்ணரும் ருக்மணிக்கும் ஒரு அழகான ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா பிரத்யும்மன். கிருஷ்ணருடைய முதல் மனைவியான ருக்மணிக்கு பிறந்த முதல் வாரிசு தான் பிரத்யும்மன். என்னதான் கிருஷ்ணர் 16,000 பெண்களை மணந்திருந்தாலும் அவருக்கு எப்பவுமே ஃபேவரட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா ராதை ருக்மணி தான். அதுலேயும் ராதை சின்ன வயசுலேருந்தே நட்பும் காதலும் கொண்ட ஒரு பெண்ணாக கிருஷ்ணருக்கு இருந்தாங்க. ருக்மணி மனைவி என்ற ஸ்தானத்தில் முதன்மையாகவே இருந்தாங்க. இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.